ஐஸ்கிரீம் ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம இப்போ கட் பண்ண பலாக்காய் எல்லாமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இப்போ வச்சிடலாம். கட் பண்ண பலாக்காயெல்லாம் நம்ம இப்போ ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆயில் கூட கலந்துட்டு கூடவே ஆனியன், ஆனியனும் 2 மிளகாவும் கீனி மட்டும் போட்டிருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின பிறகு தக்காளியும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. ஃபுல்லாக நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரா மாதிரி நல்லா இதையும் வதக்கி விட்டுடலாங்க. நம்மளோட பலாக்காயை வந்து வேக வச்சது மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 விசில் தாங்க விட்டு எடுத்தேன். மட்டன் பீஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு. 5 விசில் போட்டு நல்லா பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணி போட்டுக்குன்னா கொஞ்சம் நல்லாவே உங்களுக்கு குழையாமல் நல்லாவே அழகாக பீஸாகவும் ரைஸாகவும் நல்லாவே வரும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதங்கி மிக்ஸ் பண்ணுற வேண்டியது தான். இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி எடுத்துட்டோங்க. புதினா கொத்தமல்லி வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலாலாம் நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து நான் வீட்டிலே அரைச்ச மசாலான்றதுனால நான் எப்பயுமே பிரியாணி வந்து இந்த மசாலா தான் அங்கே யூஸ் பண்ணுவேன். வீட்டுக்கே அரைக்கிற மசாலாவே நான் யூஸ் பண்ணிப்பேன். நல்லா தான் இருக்கும். இவ்வளோதாங்க. இந்த மசாலா பொடி எல்லாத்தையும் நம்ம இப்போது ஆட் பண்ணிடலாம். மசாலா நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் ஆன பிறகு எடுத்துகிட்டு நம்ம ஒரே ஒரு 1.5 கரண்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் ஆட் பண்ணி நல்லா நல்லா கிரேவியான பதத்துக்கு வந்த பிறகு நம்ம இந்த இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பலாச்சக்கை வேக வச்சு எடுத்ததை இது எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் நல்லா அந்த கிரேவியோடு நல்லா கலந்த பிறகு நம்ம அரிசி கழுவி போட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம போட்ட இப்போ பலாச்சக்கை எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொஞ்சம் கிரேவியோடு நல்லா கலந்த பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கம்மியாக தான் போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நான் அப்புறம் உப்பு போட்டுக்குவேன். ஃபைனலாக தண்ணி ஊற்றும்போது ஒரு தடவை. இது பக்கத்துலேயே வந்து தண்ணி வர கொதிச்சுட்டே இருக்குது. ஏன்னா கரெக்டாக அப்போ தான் கரெக்டான பாயில் எடுத்து நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே தண்ணி கொதித்த தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு வதங்கின பிறகு நல்லா கொஞ்சம் இதை கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிட்டோங்க. கொதிச்சுட்டு மூடி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்துடுச்சுடுங்க. இந்த டயத்தில் வந்து நீங்கள் காரம் உப்புலாம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்கள் அரிசியை போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா கிளறி கொடுத்துட்டிங்கன்னா அரிசி காரம் உப்புலாம் பார்த்துட்டு அரிசியை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும்.